கார்த்தி கார்த்தி என்ன ஆச்சு? தெரியல டாக்டர், யாரோ 4 பேர் வெட்டிட்டாங்க டாக்டர். ப்ளீஸ் காப்பாத்துங்க டாக்டர். ஒண்ணுல டேய், ஒண்ணுல டேய் டாக்டர் டாக்டர் பொறுத்தோள் டாக்டர், ப்ளீஸ் காப்பாத்துங்க டாக்டர். ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பாத்து 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 பொறுமையா போ, ஒன்னும் ஆகாது, பயப்படாத. காப்பாத்தி கொடுத்துருப்பா. தம்பி வேலை ஏப்பா இப்படி உட்காந்துட்டு இருக்க? காத்தி எங்க? ஒன்னும் ஆயில்ல? நல்லா தானே இருக்கா? பதட்டப்படாத, ஒன்னும் ஆகாது. வா, இப்படி உட்கார், பொறுமையா உட்கார். ஒரு நாள் ரோட்டில் ஏதோ ஒரு பூனை அடிபட்டுருச்சுன்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணா. எதுக்குடான்னு நான் திட்டுனேன். அதுவும் ஒரு உயிர் தானமானு என்கிட்ட சண்டை போட்டான். வாயில்லாம் பூனை நாய்க்கெல்லாம் பாவம் பார்த்தேன். என் பிள்ளைய நான் ரோட்ல இப்படி வெட்டி போட்டுட்டாங்களே. தம்பி கார்த்தி, என்னடா? என்னாலதான் போயிடலாம், என்னால முடியலப்பா. என்னடா என்னடா ஆச்சு உனக்கு? என்னாலதான் கார்த்தி இப்ப எப்படி கிடக்குறான். உங்க அம்மாட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? சரிடா, ஒன்னும் ஆகாது. நடந்தது நடந்து போச்சு, அவன் நல்லா வந்துருவான். டாக்டர்மா, வேலு, நான் கார்த்தி வேற நீ வேறன்னு பார்க்கலடா. ஆனா இதை பண்ணவன சும்மா விடக்கூடாதடா. வேலு, ஆல் குட். பரவாயில்லம்மா, பரவாயில்ல. கட்டைங்களா? இல்ல, இந்த கொத்து பரோட்டா பார்த்தாலே நேற்று செஞ்ச சம்பவம் தான் ஞாபகத்து வருது. செய், அவன் பொழைப்பான்னு நினைக்கிற? வாய்ப்பே இல்லை. இல்ல, அவன் உயிரோட தான் இருக்கணும். என்னையா சொல்ற? சட்டன்லாம் ஒரு உயிர் போயிடாதுடா. 16 குத்து வாங்கி பொழைச்சவனெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவன் சாவிடான்னு தான் அவனை புரட்டி போட்டு வெட்டினது. அப்படியே விட்டு அவன் செத்துருப்பான். வேலை அவனை காப்பாற்றிட்டு இருப்பான். அவன் காப்பாற்றியும் வேஸ்ட்டு. திரும்ப அவனை செய்யணும். திரும்ப செய்யணுமா? வளையல மாட்டின எலியை விட்டுட்டு வங்குன மாட்டின எலியை போடணுமா? இதுக்கு அவனை அன்னைக்கே கொண்டிருக்கலாம். கொசுவாக இருந்தாலும் சரியாச்சாதான்டா சாவும். அவன் உடம்புல பவுடர் பூசி விட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேலுக்கு பயம் வரணும்னு. இப்போ அவன் ஆடி போயிருப்பான்.
தப்பாக அவனை செஞ்சோன்னா வேலை இருந்தும் போனோம். போய் பாருங்க. ஏய் ஆ வெட்டிடாதீங்கடா, முடிச்சிருங்க. ம் மாமா ம் என்னாச்சு? கார்த்திக்கு பரவாயில்லையா? மா சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. இனிமேல் வேலை பார்க்க வராத. மன்னாரும் நானும் பாலிய சிநேகிதர்கள். உங்கள் 2 பேரால் எங்கள் 2 பேர் மூஞ்ச நாங்கள் பார்த்துக்க முடியல. மாமா தயவு செஞ்சு இனிமேல் எங்களை பார்க்க வராதம்மா. அம்மா, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலை. இப்போ இருக்க நிலைமை புரிஞ்சுக்க. எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும். அது வரைக்கும் பொறுமையா இரு. உன்னை நான் என் பொண்ணாக தான் பார்க்குறேன். வேலு என் புள்ளையாக இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலை அவனை உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. இதை ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு வேலையோட உன் வாழ்க்கை தான் முக்கியம். என் அப்பா என்கிட்ட பேசுறதில்ல. மாமாவும் என்ன வேணான்னு சொல்றாரு. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, உங்க யாருக்கும் நான் வேணாம். எல்லாரும் என்ன போன்னு துரத்துறீங்க. ஒரு நாள் உண்மையாவே போறேன். அன்னைக்குதான் தெரியும். செத்து தொலடி. இத்தனை பேர் சொல்றது புரியல உனக்கு? நான் உனக்கு என்னடி பாவம் பண்ண? ஏன் நான் நிம்மதியாக இருக்கக்கூடாதா? சனிய மாதிரி என் வாழ்க்கையில வந்து டேய், உனக்கு என்ன போ? நான் உன்னை விட்டு போகணும் அதானே? நான் போறேன். நான் இல்லாம நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அது தெரிஞ்சுதான் போகாம இருக்க. உன் கஷ்டத்துல உன் கூட இல்லாம உன்னை விட்டுட்டு போனா உன்னால அது தாங்கிக்க முடியாது. இருந்தும் நான் போறேன், அதுவும் உனக்காக. ஹலோ, பார்த்துட்டேன்யா. இறங்குங்கடா.
டேய் ஆ நீ ஒரு வேலை பண்ணு. சரி. ஏ கட்டா, டேய் இவனை தானே நம்ம நாட்டு எல்லைக்கு அனுப்பணும். வாங்கடா போய் முடிச்சுட்டு வாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்பேன். என்கிட்ட ஃபோனில் பேசினது எவன்டா? எட்டு புள்ளி கோலம் போடவா? இது ஹாஸ்பிட்டல் தான், இருந்தாலும் எவனோ கூட்டு போட உள்ளத்தாச்சு மாதிரி பிறந்துக்கணும். ஏன் கிளம்புடா. ஈஸி. டேய்
யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? உன் நிம்மதி, உன் அழிவு. ஒரு பொண்ணை வச்சு உயிரை காப்பாத்திட்டு போற. நீ எல்லாம் ஆம்பளையா? வாடா, உன் முன்னாடி தான் நிக்கிறேன், பாத்தலாம் வாடா. நீ என்ன நினைக்கிற? ஒரு பொண்ணை வச்சு உனக்கு பயந்து உயிர் காப்பாத்திக்கிற பொட்டன்னா? நான் உன் முன்னாடியே வந்துனாலும் உன்னால ஒரு மயிரை கூட பிடிக்க முடியாதுடா. சீக்கிரம் பா.